ஆறு கண்ணிக்கு வெளியே கண்ணியான 7வது கரகம் சமயபுரத்து முத்துமாரி தாயுடைய கரகம். தாகியை சமயபுரத்தாலே உன் பிள்ளைகள் யாரென்று காட்ட வேண்டும். ஓடுவா ஆடுவாடி முத்துமாரி தாய உனக்கு சாய்ந்தது சமயபுரம் அம்மணி சாய்ந்தால் சமயபுரம் சாதித்தது வந்தகிலே கண்ணபுரம் சாத்தது சமயபுரம் சாத்தது சமயபுரம் அவனை சாதித்தது கண்ணபுரம் தாயனே கண்ணபுரம் வந்தகிலே ஓடியோ 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 கண்ணபுரம் இல்லையே ஆமா காவல் கொண்ட என் தாய் முத்துமாரி அவனை கண்ணபுரம் வந்தகிலே கண்ணபுரம் வந்தகிலே அவனை காவல் கொண்டு கண்கள் சிவக்கலையா கருணாமயன் தாய் ஆகலையா கண்கள் சிவக்கலையா
கண்டு என் தாயை துள்ளி நல்ல மந்தையிலே பிறந்தவளா பிரபடுத்து வெள்ளி பிரபடுத்து அவனி துள்ளி பிறந்தவளே இந்த தாயாகப்பட்டவள் நமது மந்தைகளே இல்ல கைது இந்த ஊர் எல்லையிலே குடிகொண்டு நாட்டு மக்களை பாதுகாக்கின்றேன் என்ற அருளோடு நம்ம மந்தைகள் உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு கரகமா இறக்கணும். முதல் கரகம் நார்த்தாமலை முத்துமாரி தாயுடைய கரகம். அந்த கரகத்தை ஆடக்கூடிய கூட சொந்தக்காரங்க பிடிச்சி கூட்டி போங்க. தயவு செய்து கரகம் எடுத்து ஆடக்கூடிய சொந்தக்காரங்க பிடிச்சி கூட்டி போங்க. இரண்டாவது திருவப்பூர், மூன்றாவது முத்துமாரி, பொன்னூர் முத்துமாரி, நான்காவது கீழே விழுந்துருவாங்க வெட்டு முத்துமாரி. ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மூச்சு வாங்க சொல்றோம். தயவு செய்து கீழே விழுந்துடாம தயவு செய்து கூட்டி போங்க. வாங்க திணறு போடுறாங்க அந்த மாதிரி பிடிங்க பிடிங்க பிடிங்க. நான் கீழே விழுந்த படியில விழுந்துருவாங்க. கரது இறக்குங்க. அப்படியே சரியா ஒரு 3:30 மணி அளவில் சின்ன இருப்பு பெரிய இருப்பு வருவாங்க. அருவாமலை ஏறி கூலி சாவல் குடிப்பாங்க, பந்தம் முடிச்சு ஆடி வருவாங்க. அந்த காட்சியில் இருக்குது. வெளியே வரை இப்படியே நடத்துவாங்க. யாரும் வீட்டுக்கு வச்சு போயிடாதீங்க. அருமையான கூட்டம். இல்லை சோற உடனே கை தட்டுங்க எல்லாருமே. அப்படியே முன்னாடி உட்காருங்க. அப்படியே முன்னாடி உட்காருங்க. பின்னாடி போக வேணாம். ஏன்னா எவ்வளோ இருக்குது. முன்னாடி உட்காந்து நாடகத்தை பாருங்க. தாத்தா என்ன கேளு. தாத்தா பக்கம் அங்க தாத்தா பக்கம் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கம்மா. அந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த கரகத்தை சாமியான கொண்டு தொற்றுப்பாங்க. கரகத்தை தொட்டு ஆடினால் உங்களுக்கு பிடிக்கப்பட்ட கிரகம் கையில் இருக்கின்றது. இந்த கரகத்தை தொட்டு கும்பிட்டு ஆண்கள் பெண்கள் விழா காமித்தவர்கள் எல்லாரும் வந்து இந்த கரகத்தை 7 கரகத்தை தொட்டு கும்பிட்டு தங்களால் உங்களுக்கு காணிக்கை செலுத்தி திருநீர் வாங்கி செலுங்க. எல்லாரும் வாங்க, ஆண்கள் பெண்கள் அனைவரும் வாங்க. அதாவது ஒரு நாடகத்துக்கு சிறப்பாக இருக்கிறது என்றால் ஒளி மைசிக் தான் முக்கியம். அதுக்கு பிறகு பக்கம் அமைப்பதான் அமைய வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் நாடகம் சிறப்பாக இருக்கும். நாம பாடுவதும் நல்லா தான் இருக்கும். அதனால இந்த முருகப்பெருமானை வரைய வேண்டும். முருகா முருகா திருமுறை வீசிவிட்டாய் முருகா
Thank you.
அவர்கள் மற்றவர்களை அனுப்ப வேண்டும். அனுப்பிட்டா போயிட்டாங்களா? சாப்பிட்டு போயிட்டாவா? போயிட்டா அப்பா தெலுங்காய் புள்ளி போச்சுடா. மந்திரி மந்திரி விளையாடு கொண்டு இருக்கிறார். நானும் விளையாடுறேன். மற்றவங்க யாரும் தெரியல. மகளை குத்துவா என்றால் அந்த ஹரிராமக்காரா கோழியை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுதான் குழந்தைய. அப்ப என் மகன் தெலுங்காய் இங்கே அவங்க 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்தாங்களா? ஆமா. யார் யார் வந்தது? அந்த உங்க தம்பி ஆண் ஒருவர் பெண் ஒருவர். ஆமா. யாருக்கு சொன்னார்கள்? உங்களோட தம்பி. எனது தம்பி.
சேவை கொள்ள போறாரு. சேவு கோளாறு சிலம்பாயி சிலம்பாயி இருவர்கள் எதுக்கு வந்தாங்க? 2 பேர் வந்தாங்க. சொந்தக்காரங்க. வந்தோட குழந்தையா கோழியா குழந்தையா கோழியா குழந்தையா கோழியான்னு கேட்டாங்க. சரி பஞ்சாங்கோட கமிச்சிருக்கிறது குழந்தையில கோழிதான் சொல்லி ஆ, இந்த குழந்தையெல்லாம் ஆ. குழந்தையெல்லாம் கோழியா போயிடுச்சு. காலங்காத்தால ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏமாத்தி, ஆ? குழந்தையெல்லாம் கோழியா போயிடுச்சு. நீ பாத்தியா? கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வா. நான் பார்க்கலை, பார்த்தால் பஞ்சாங்கம் குறைக்கல. கொண்டு போ, கொண்டு போய் சேர்ந்து வா. தெலுங்காயி உனக்கு இந்த நிலைமை ஆயிருச்சு. கழுத்தலா குஞ்சு போச்சுடா அப்பா, காலெல்லாம் விரைச்சு போச்சு. குழந்தைய கோழியா மாறி விட்டது. குழந்தைகளை கோழியா மாறி விட்டா அண்ணா அண்ணா என்ன? குழந்தை எங்கன்னு கேட்டாங்க. ம், குழந்தைய கண்ணால காட்டக்கூடாது, பந்தாரத்துல கமுத்து வச்சிருந்தேன். ம். கமுத்து வைக்கிற நேரத்தில் பந்தாரம் கூட என்னன்னு கேட்க, குழந்தையா கோழியா குழந்தையா கோழியான்னு என்று கேட்டாங்க. சரி நான் குழந்தை இல்லாத கோழி தான் சொல்லி விளையாட்டுக்கு. அப்ப குழந்தைய கமுத்து வச்சுட்டு என்ன கோழின்னு சொல்றியே அப்படின்னு சொல்லாங்க. என்ன சத்தியம் வாங்கி விட்டார்கள். என்ன செஞ்சமா அருகாமக்காரன் மாயாவதாரன் நான் அப்படி என்னட்ட குழந்தை கொஞ்சம் கோழின்னு சொல்றீங்க காரணத்தினால இந்த குழந்தைகளை கோழியாக மாறட்டும் 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 சாபத்திட்டார்கள். சாவை திருப்தி செஞ்சு விட்டார்கள். அம்மா அவர் சொன்னதுனால குழந்தை கோழி குழந்தை கோழியா மாறி விட்டுருச்சு. மாறிட்டது. இருந்தாலும் பரவாயில்லை. என்ன செய்வது? குழந்தைக்கு 7 ஊருக்கு போயிருக்கு. ம், 7 ஊருக்கு அந்தந்த சொந்தக்கார ஊருக்கு அதாவது அங்கே புளிய வந்திருக்கு. குழந்தை சென்று விட்டது. சென்று விட்டது. இப்ப நான் குழந்தைக்கு என்ன செய்வது? குழந்தைக்கு மந்திரி, ஆ, குழந்தையெல்லாம் சென்று விட்டது. ஆமா இந்த பூலகத்தில் நான் இருந்து எதற்காக? நான் இறக்க போகிறேன். ஏற்க போறீங்களா? ஆமா. அண்ணா, நீங்க சாவாதீங்க. சாக வேண்டாம் அண்ணா. எதற்காக சாகுறீங்க? நீங்க சாக வேண்டாம், இறக்கவும் வேண்டாம், செத்து போகவும் வேண்டாம், நீங்க சாகவும் வேண்டாம். நீங்க செத்துக்கிறாக்க நான் எப்படி மண்ணா நீ இருக்கு? செத்துருவியா? உங்களை விட்டு நிற்க முடியாது மண்ணா. சரி மண்ணா சாக வேண்டாம். உங்களுக்கு இந்த நாட்டை ஆழ்வதற்கு ஆழ்வரசு தருகிறேன். அப்படியா? ஆமா, அப்ப உங்க நாட்டுக்கு போகலாமா? போகலாம். போகலாமா? போகலாம். வாங்க.
நாட்டு மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் எல்லை காண இருக்கக்கூடியவன் சின்ன கருப்பன் பெரிய கருப்பன். பிறந்தது மலையாள தேசத்திலே பிறந்து சென்றேன் கொல்லிமலை கனகம். கொல்லிமலை கனகத்திலே மாசி பெண்ணனுக்கும் 7 கன்னிமார்களுக்கு துணையாக அன்னை காமாட்சிக்கு பக்கத்துணையாக தொட்டிய கிராமம் ஓமாந்தூர் எல்லைக்கு கட்டுப்பட்டு காத்தவராயிடம் அடிமைப்பட்டு கொல்லிமலை சென்ற காரணத்தினாலே எனக்காக கொல்லிமலை சின்ன கருப்பன் கொல்லிமலை சின்ன கருப்பன் பேர் வந்தது. அது மட்டுமில்லாமல் ஒரு நாள் நானும் வெள்ளை குதிரை ஏறி வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தேன். வேட்டை சென்ற இடத்திலே குதிரைக்கு மனம் பிடித்தது. மதம் பிடித்த குதிரை மின்னங்காலை பின்ன வைத்து பின்னத்தி காலை மேலே தூக்கியது. நானும் குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டேன். குதிரையிலிருந்து கீழே விழுந்த காரணத்தினாலே என்னுடைய இடது பக்கம் கால் உடைந்து விட்டது. எனக்கு கால் விழுந்த காரணத்தினாலே அன்றிலிருந்து எனக்கு நொண்டு கருப்பன் பேர் வந்தது. எனக்கு உடம்பு முல்லாம் சந்தனத்தால் அபிஷேகம் செய்வார். சந்தனத்தில் அபிஷேக காரணத்தினாலே சந்தன கருப்பன் என்று பெயர் விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் சாமத்திலே பேய்கள் பிசாசுகள் காட்டு கருப்புகளை விரட்டி சாமத்தில் வேட்டை செய்தேன். வேட்டை செய்த காரணத்தினாலே எனக்கு சாமகருப்பன் மலையாள தேசத்துக்கு சென்றேன். மலையாள மந்திரத்தை கற்றுக்கொண்டேன். மலையாள மாந்திரங்களை கற்றுக்கொண்டு மலையாள தேசத்தை காத்து கொண்டிருந்தேன். அப்போது மலையாளத்திலிருந்து வந்த 4 நண்பர்கள் என்னை மாந்திரத்தால் கட்டி பெட்டியின் மூலியமாக தள்ளிவிட்டார்கள். ஆற்று வழியாக தள்ளிவிட்ட காரணத்தினாலே தமிழ்நாடு எல்லை வந்தேன். தமிழ்நாடு எல்லையை பெட்டி உடைத்து சங்கிலி அத்த காரணத்தினாலே என் உணவு சங்கிலி கட்டிய காரணத்தினாலே சங்கிலி கருப்பன் இதுபோல எனக்கு பல நாமங்கள் உண்டு. நான் இருப்பது ஒரு ரூபம், ஆனால் நான் இருப்பது பல அவதாரம். சின்ன கருப்பன், பெரிய கருப்பன், சந்திர கருப்பன், சங்கிலி கருப்பன், ஏம கருப்பன், சாம கருப்பன், வெள்ளாள கருப்பன், மாகாளி முப்பிளை கருப்பன், ரெட்டமலை ஒண்டி கருப்பன், என்று பல நாமங்கள் உண்டு. இருந்தாலும் என் அண்ணனோ அழகமலை 18ஆம் அடி பெரிய கருப்பன். எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் என்றால் அழகமலையிலே அறியாமக்காரனை பெண்கள் தீட்டு துணியை வைத்து 4 மூலையை கட்டிவிட்டார்கள். மலையாளத்தில் இருந்த 18 பெட்டி திருடர்கள் 18 திருடர்களையும் அழகமலையானால் காப்பாற்ற முடியவில்லை. அழகமலையில் ஆடுகள் மாடுகள் கொள்ளையடித்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கருப்பா, என் குடும்பத்தையும் இந்த அழகமலையை காப்பாற்ற வேண்டும், உனக்காக இந்த எல்லையை ஒரு உருவம் வைத்து இருக்கிறது தெரிவித்தார்கள். எழுத்தேன் வீச்சருவானை ஏறி உட்கார்ந்து வெள்ள குதிரையை அழகமலை சென்றேன். 18 பட்டி திருடர்கள் சிரசை தலையை வெட்டி 18 பட்டி ஆக்கி 18ஆம் படி பெரிய கருப்பன், 18ஆம் படி பெரிய கருப்பன். எனக்கு அப்படிയുള്ള நாமங்கள் உண்டு. அது மட்டுமில்லாமல் எனக்காக ஆடுகள், மாடுகள், பன்றிகள், எருமைகள், கோழி கிட்டாய்களை காவி கொடுப்பார். அந்த காவிகளை வாங்கிக் கொண்டு ரத்தம் பலி ஏற்று சென்று வைக்கின்றேன். எனக்காக அண்ணா, என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் கருப்பா, உனக்காக காரூர் படி காணிக்கை கட்டுகிறேன்.
ஏவல் புள்ளி காத்து கருப்பு செய்வன கோளாறுகளை நீக்க வேண்டும். என் குடும்பத்தை காக்க வேண்டும் என்றால் அந்த கார்வாப்படி காணிக்கை வாங்கி கொண்டு 10 வழி 10 வழி கொள்ளை ஆவசத்தை நீக்கி நாட்டு மக்களை காத்தாலும் எனக்காக வேலு கம்புகள் வீச்சர்வார்கள் வெள்ள குதிரைகளை சிலை செய்திருப்பார்கள். அந்த வீச்சர்வாள் வெள்ள குதிரை சிலையை வாங்கி கொண்டு நாட்டு மக்களை காத்துக் கொண்டு வந்தாலும் கருப்பனுக்காக முன்னோடி பிள்ளை இருக்கின்றார். என் அண்ணன் ஒருவர் இருக்கின்றார். யார் தெரியுமா? யாரு? யாரு சாமி? மதுரை மாநகரம். சரி. ஆனமலை உத்தக்கடை. சரி. அருகில் உள்ள சக்கம்பட்டி. சக்கம்பட்டிக்கு நேர்களே இருக்கின்றது சிமக்களோடு சிவகங்கை மெட்டிலே அண்ணன் பாண்டிமுனி இருக்கின்றார். அண்ணா பாண்டிமுனி வாங்க. அண்ணன் எப்படி வந்து இருக்கின்றார்? எப்படி? இந்த நாட்டு மக்கள் மீது இப்போது அருளாக வரப்போகின்றார். ஆடி வர வேண்டும். அண்ணன் பாண்டிமுனியை பார்க்க வேண்டும். பெரிய கருப்பனை பார்க்க வேண்டும். பால் பாண்டி, செல்லப்பாண்டி, முத்துப்பாண்டி, ஆனா என் தங்கப்பாண்டி நீ பிறந்தது மலையாளம், சென்றாய் தென்மதுரை கானகம். ஆமா ஆமா. பாண்டிமுனி ஆடி வர வேண்டும். ஓடிவா ஆடிவா. ஆங்கார சக்தி கொண்டு எல்லையிலே அண்ணன் மதுரை பாண்டி எப்படி வந்து கொண்டிருக்கின்றார்? நீங்க எல்லோருமே எல்லாம் இருக்கணும். ஆமா. ஜோர் எல்லாரும் கைத்துடுங்க. எல்லாரும் கைத்தட்டுங்க. வாடா பாண்டி. ஒரு நாளைக்கு 1000 குட்டி குடிக்கக்கூடிய பாண்டிமுனி. சரி. அவரிடம் எவராது நாட்டு வைத்துக் கொண்டிருந்தார் அவர் என்ன செய்வார்? என்ன செய்வாரு? பாண்டி எப்படி வந்து இருக்கின்றார்? நெருப்பு போல் கண்கள் கொண்டு முறுக்கு மீசை கொண்டு 1000 குட்டி ரத்தத்தை குடிக்கக்கூடியவன் பாண்டிமுனி. அண்ணா பாண்டி, நீ எப்படி எல்லை விட்டு வந்து கொண்டிருக்கிறார்? பால் பாண்டி, செல்லப்பாண்டி, முத்துப்பாண்டி, தங்கப்பாண்டி, மதுரை நல்லாகுலம். மதுரை மாநகரம் உனக்கு மதுரையோ நல்லாகுலோ. ஈட்டி இடையிட்டாய், ஈட்டி இடையிட்டாய். அட பாண்டித்துறை வந்திறங்கி உனக்கு ஈட்டி இடையிட்டாய், ஈட்டி பாண்டி, செல்ல பாண்டி, முத்து பாண்டி, இடவாளை தோழிட்டாக்கு தைக்கே வெகு தூரமா, வெகு தூரமா. அட பாண்டி தென்மதுரை சிவையடா, உனக்கு தைக்கே வெகு தூரமா, வெகு தூரமா. தென்மதுரை பட்டினமா அடா வடக்கை விழுந்த சட்டை, வடக்கை விழுந்த சட்டை. அடா நீ வடமதுரை எல்லை விட்டு உனக்கு வடக்கே விழுந்த சடை, வடக்கே விழுந்த சடை. வடமதுரை கானகமா பாண்டியா விழுந்த சட்டை. அடா நீ தென்னாடு கீழ்புறமா உனக்கு தெற்கே விழுந்த சடை, தெற்கே விழுந்த சடை. தென்மதுரை பட்டினமா மதுரை நல்ல மாநகரோ சடை
கொண்டிருக்கின்றார். சின்ன கருப்பன், பெரிய கருப்பன், சந்திர கருப்பன் மூவரும் தீப்பந்த முடித்து அருவாமலை கோவில் காய் பிடித்து வருகின்ற நேரம் அண்ணன் கருப்பன் எப்படி எல்லை விட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அண்ணா நீ சீக்கிரம் வர வேண்டும்னா சந்தனந்தா பொட்டு வச்சு கருப்பா பொட்டு வச்சு தரமே உள்ள ஒரு சாமான் இல்ல கொண்டாந்தீங்களா சூடம் பத்தியா பணம் கோயில தான் போடுவாங்க முக்கியம்
கருப்பு காவி குடிக்கிறேன் அருவா பிடிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் வாங்கினேன். நல்லா பிடிக்கக்கூடிய ஆளுங்களா இருக்கணும், இளவயசு பையங்களா இருக்கணும். என்ன இளங்குழந்தையாக நேரத்தில் காவி குடிக்க கூட அருவா பிடிக்கணும். அண்ணா அப்படியே 10 பேர் வந்துடுறோம் அப்படியே. கீழே கீழே இறக்கி பிடிங்க. எல்லாரும் கைதில் கொலப்படாத பட்டு
சுத்துங்க அப்படியே சாமி, ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்துங்க சாமி, அருவாவோட அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்துங்க. நிமித்தி பிடிங்க ஆள கைத்திரி குலவ ஒரு ஆரோர கொடுத்து கீழே மணி மேல சேர்ந்து, கீழே மணி மேல சேர்ந்து. அப்படியே கீழே இறக்கி ஆளை உள்ள ஊத்திடுவாங்க. அப்படியே அருவா எடுக்க ஆளை பிடிச்ச அப்படியே உள்ள ஊத்திடுவாங்க ஆளை பிடிச்ச அப்படியே மணமைகளை செய்யலாம் உங்களை நான் வந்து நாங்க செய்வோம். சேங்க சேங்க அப்படி சேங்க பார்த்து போடுவேன். அப்படியே 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 கொண்டு வரேன். புடிங்க புடிங்க 2 பேர் புடிங்க பின்னால சேங்க சரி சரி சேகனா கருப்பு 300 ரூபாய் படிக்காடி கட்டிருக்கிறார்கள். ஊர் செழிக்கணும், நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லி இந்த கருப்பசாமியோட வீச்சரவாள் எப்படி வளர்கின்றதோ அதுபோல ஒரு குடும்பம் வளர வேண்டும், பாலார் செல்வம் இருக்க வேண்டும். சின்ன கருப்பனும் பெரிய கருப்பனும் வந்தால் காத்து கருப்பு சேவரங்களார்கள் பேய் புசாஸ் குலை ஆவாசம் சொல்லக்கூடிய அத்தனை நீங்கும். கருப்பசாமி காடி 300 ரூபாய் படிக்காடி இருக்கின்றார்கள். படிக்காட்டிய மந்தைகள் அந்த குடும்பம் பாலார் செல்வம் வாழணும். சொல்வது கடமை இருந்தால் சூமுடுப்பது அலங்கமலை 18ஆம் படி பெரிய கருப்பனும், கொல்லிமலை சின்ன கருப்பனும், 4ஆம் படி இருக்கின்ற சந்தன கருப்பனும் சோமுடுப்பார்கள். தெரிவித்துக் கொண்டு உட்காரு, முன்னாடி உட்காரு, வாங்க உட்காருங்க, உட்காரு நடந்து பாருங்க. இங்கே பெரிய கருப்பா நடிக்கும் உதயகுமார் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இவர்கள் மேடையிலே சின்ன கருப்பா நடிக்கும் அழகு மணிகண்டன் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே சந்தன கருப்பாக நடிக்கும் ராஜா அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்திய அனைத்து சொந்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பாக அரங்கை மாமா உண்ணாமலை நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. வாங்க, உங்க மனசுல நினைச்சு திருமணத்துக்கு திருமண செல்வம், குழந்தைகள குழந்தை செல்வம் வேணும், கருப்பாய் குடும்பத்துல கஷ்டமா இருக்குது, ஏவல் சொல்லி காத்துக்கு இருப்ப நிக்கன்னு சொல்லி கருப்பசாமிக்கு படி உங்களால் முடிஞ்ச படிக்க நீ கட்டலாம். அந்த கதை எங்களுக்கு சேராது. வருடம் ஒரு முறை உங்க ஊர்ல போய் நாங்கள் வாங்கிட்டு வந்து அழகு முளையானுக்கு ஆடுகள் மாடுகள் வாங்கி விடுவோம். இல்லை இந்த கருப்பசாமி கட்டி ஏதாச்சும் செஞ்சுருவோம். போய் உங்க காசுலாம் வாங்கிட்டு போய் காணி கட்டலாம். இது வந்து அலர் கோயிலுக்கு சேர்ற காசு, எங்களுக்கு சேராது. உங்க குடும்ப கஷ்டம், ஏவல் புள்ளி காத்து கருப்பு முடியாம இருக்கலாம், என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கட்டுறவங்களாம் கண்டிப்பா நீங்க கட்டினா உங்களுக்கு பலன் கிடைக்கும். கண்டிப்பா எல்லாரும் வாங்க, ஆண்கள் பெண்கள் அனைவரும் தங்க குடும்ப கஷ்டத்தை நினைச்சு படிக்க அணிக்கிறவங்களும் கட்டலாம். எந்திரிச்சு வாங்கம்மா, எந்திரிக்கமா, கட்டிக்கலாமா, கொஞ்சம் எந்திரிக்கமா, வாங்க வாங்க. குழந்தை செல்வம், கல்யாண செல்வம் எல்லாம் கிடைக்கும். அப்படியே வாங்க. இளங்க குடும்பத்தார்கள் இந்த சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் சந்தன கருப்பனுக்காக 100 ரூபாய் படிக்கணி இருக்கின்றார்கள். படிக்கணிக்கு கட்டிய குடும்பம் பாலார் செல்வம் வாழ வேண்டும். பட்டி பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகம் வாழ வேண்டும். சொல்வதன் கடமை இருந்தாலும் சுமுடுப்பது சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் சந்தன கருப்பன் அருள் பெற்று அவர் குடும்பம் பாலார் செல்வமாக வாழ வேண்டும். வாழ்க வாழ்க. எல்லாம் எந்திரிச்சு வாங்கம்மா, தயவுச்சு எல்லாம் எந்திரிச்சு வாங்க. வாங்க வாங்க. எவ்வளவுப்பா? ஆனந்த குடும்பத்தார் கருப்பசாமிக்காக 100 ரூபாய் படிக்கணி கேட்டார்கள். படிக்கணியை கட்டிய குடும்பம் பாலார் செல்வம் வாழ வேண்டும். பட்டி பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகம் வாழ வேண்டும். படிக்கடி கட்டுங்க, வாங்க கட்டளையா. சரி, இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு ஊர் மக்களுக்கு வெள்ளை காவலாக எல்லை கருப்போ சாமியாக வெறுபெற்றிருந்த மலையாள கருப்பன் பிறந்தது மலையாளம்.
போய் சேர்ந்தேன் கொல்லிமலை. இந்த கொல்லிமலை வந்த கழகத்தில் ஆட்சி பிரதமிக்கப்பட்ட துணையாக 7 கனிமர்களுக்கும் காவலாக எல்லையிலே அமர்ந்து அங்கிருந்து புறப்பட்டோம். அழகமலை எல்லைக்கானகம் அழகமலை மந்தையிலே 18வது விரைதரப்ப சுவாமியாக வேறுபட்டு நடந்து வந்தாலும் யாரோ ஒரு உண்மையாகப்பட்டவள் நாட்டாமலை எல்லை கூத்தாட்சி பலம் கோபுரத்தலைவர கனகத்திற்கு ஆபத்து மகனே என்று அறிக்கை கூறி காட்டிருக்கின்றார். திருவாம்பட்டியை சேர்ந்த மலர்வன் குடும்பத்தார் கருப்பசாமிக்காக 100 ரூபாய் காணிக்கிருக்கின்றார்கள். காணியை கட்டிய குடும்பம் பாலாசனம் வேண்டும் ஏவல் பிள்ளை காத்து நெருப்பு செய்வோம் அன்னைக்கு சொல்வன் கடமை இருந்தாலும் அழகமலையான பெரிய கருப்பனும் சின்ன கருப்பனும் சந்திர குடும்பத்தின் குடும்பத்தை பாலாசனம் வைக்கணும். வாங்க 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 காணி கட்டணும் நினைக்கிறவங்க காணி கட்டணும் வாங்க. திருப்பதி சாமி குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக 100 ரூபாய் படிக்கணி கிடைக்கின்றார்கள். படிக்கணியை கட்டிய குடும்பம் பாலாசனமாக வாழ வேண்டும். பட்டி பெருகி எந்த முகம் போனால் தங்க முகமாக வாழ வேண்டும். கையில இவ்வளவு தான் இல்ல எவ்வளவு வேணா கட்டலாம். நல்லாத குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக 100 ரூபாய் படிக்கணி இருக்கின்றார்கள். படிக்கணியை கட்டிய குடும்பம் பாலாசனமாக வாழ வேண்டும். பெரும்பால் குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக 100 ரூபாய் படிக்கணி இருக்கின்றார்கள். படிக்கணியை கட்டிய குடும்பம் பாலாசனமாக பட்டி பெருகி எந்த முகமும் தங்க முகம் வாழ வேண்டும். ராமராஜ் குடும்பத்தார்கள் ராமசாமி வகையார்கள் கருப்பசாமிக்காக 100 ரூபாய் படிக்கணி இருக்கின்றார்கள். படிக்கணியை கட்டிய குடும்பம் பாலாசனமாக வேண்டும். பட்டி பெருகி எந்த முகமால கருப்பசாமி ஈச்சர்வாள் எப்படி வளர்கின்றதோ அதுபோல் குடும்பம் வாழ வேண்டும் வளர வேண்டும். முனியாண்டி கோவில் பூசாரி அவர்கள் கருப்பசாமிக்காக 100 ரூபாய் படிக்கணிக்கின்றார்கள். படிக்கணியை கட்டிய குடும்பம் பாலாசனம் வாழ்ந்து பட்டி பெரிய எந்த முகம் போனாலும் தந்த முகம் வாழ வேண்டும். சொல்வன் கடமை இருந்தாலும் சுமடுப்பது கருப்பசாமியோட கடமை. அழகர்சாமி தமிழரசு குடும்பத்தார் கருப்பசாமிக்காக 100 ரூபாய் படிக்கணிக்கின்றார்கள். படிக்கணியை கட்டிய குடும்பம் பாலாசனம் வந்து பட்டி பெரிய எந்த முகம் போனாலும் கருப்பசாமி அருள் பெற்று பாலாசனமாக வாழ வேண்டும். சரி, இருந்தாலும் தம்பி நாம் இப்பொழுது எங்கு செல்ல வேண்டும்? அண்ணா, இந்த அழகமலை எல்லை காணகத்தை விட்டு நார்த்தாமலை எல்லைக்கு புறப்பட வேண்டும். கொல்லிமலை காணகத்தில் இருக்கின்ற போது யாரோ ஒரு பெருமையா பண்றவர்கள் கூத்தாட்சி பள்ளம் கோபுர கத்தாலை ஒரு ஆபத்தை தெரிவித்தார்கள். அந்த ஆபத்தை மீட்க வேண்டும் என்றால் உடனடியாக புறப்படுங்கள். வேட்டை மார்க்கமாக வில்லம்பு கையில் எடுத்து வெள்ளி புடிவாக கொண்டு குதிரை மேலே ஏறி செல்ல வேண்டும். அண்ணா, பூசாரி விட்டு கோபாலகிருஷ்ணனா பூசாரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கருப்பசாமிக்கு காணிக்கழித்துள்ளார்கள். அவர்கள் குடும்பத்தார்களும் சின்ன கருப்பன் பெரிய கருப்பசாமி அவர்கள் பெற்று பட்டி பெருகி பால்பானைகள் கருப்பசாமி அருளாளி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கருப்பண்ண சுவாமி வாழ்த்துகின்றோம். கருப்பசாமிக்காக காணிக்கை அளித்து அன்பு நெஞ்சங்களுக்கு எங்கள் சார்பாக அந்த கருப்பண்ண சுவாமி அருள் பெற்று சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் அருளாளி அவர்களும் குடும்பத்தார்களும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இருந்தாலும் நாம் இப்பொழுது இந்த கொல்லிமலை வந்த காணகத்தை விட்டு அழகமலை மந்திரை கூடிக்கொண்டு இந்த அழகமலை எல்லை காணகத்தை விட்டு நம்மளை புறப்பட வேண்டுமானால் நாத்தாமலை எல்லை கூத்தாட்சி வெள்ளம் கோபுரகத்தலை வனம் ஆளுருட்டி மலை கீழ்புறமாக ஆகாச ஊரணிக்கு மேல்புறமாக ஒரு பெண்மணியாகப்பட்டவள் ஆபத்து மகனே என்று அர்த்திக்குறை காட்டிருக்கின்றார். அந்த பெண்ணுக்கு ஆபத்தா அல்லது நாட்டு மக்களுக்கு ஆபத்தா என்று ஒன்று புரியவில்லை. ஆகையினாலே என் தம்பியாக இருக்கின்றார், அவனை பார்க்க வேண்டும். அண்ணவனோ மலையாளத்தை செலுத்தப்பட்ட புறப்பட்ட வெள்ளை குதிரையில் வெறுவாளர் கையில் ஏந்தி வந்து கொண்டிருக்கின்றார். சென்னைய அம்பலம் மாரிஸ் குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக காணிக்கை அளித்துள்ளார்கள். அவர்களும் அவர் குடும்பத்தார்களும்
சின்ன கருப்பர் பெரிய கருப்பசாமி அருள் பெற்று பற்றி பெரிய பால்பானைகள் வாங்கி கருப்பணசாமி அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கருப்பணசாமி வாழ்த்துகின்றோம். குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக படிக்காணி கட்டினார்கள். படிக்காணியை கட்டி குடும்பம் பாலாவாசமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் பற்றி பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் வளர வேண்டும்னா புறப்படுங்கள். வேட்டை மறக்காம கூத்தாச்சி படம் நாட்டாமல் இல்லை செல்ல வேண்டும். யாரோ ஒரு பெண்மணியை பற்றி பார்க்க வேண்டும். தம்பி அண்ணா புறப்படுங்கள் சொல்லலாம். ஆகட்டும் அண்ணா. சில வேண்டும் அல்லவா? வேட்டை மார்க்கமாக செல்லணும். காத்தை கலைத்து கரிநாய முன்ன விட வேண்டும். செடி விளைக்க வேண்டும். அண்ணா அங்கே வாருங்கள் அண்ணா. காடைக்கு கட்டி கட்ட வேண்டும். கரிநாய முன்ன விடிக்க வேண்டும். செடியை விளைவிக்க வேண்டும். சென்னாய முன்ன விட வேண்டும். சென்னாயை முன்ன வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும் அண்ணா. வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும். வேட்டைக்கு போவோமா தப்பி கருப்பா விண்ணப்பு கொண்டு வாடா செல்ல கருப்பா. அழகி குடும்பத்தார்கள் இந்த கருப்பசாமிக்காக படிக்காணி கட்டிக்கிறார்கள். படிக்காணியை கட்டிய குடும்பம் பாலாறு செல்வம் வாழ்ந்து பட்டி பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகம் வாழ வேண்டும். குழப்பங்கள் காடைக்கு கண்ணி கட்ட வேண்டும். செடியை கலைக்க வேண்டும். தப்பி கருப்பா சென்னாயை முன்ன விட்டு செல்ல கருப்பா. செடியை கலைக்க வேண்டும். தப்பி கருப்பு சென்னாயை முன்ன விட்டு தம்பி கருப்பா. செடியை கலைக்க வேண்டும். தப்பி கருப்பு சென்னாயை முன்ன விட்டு செல்ல கருப்பா. செடியை கலைக்க வேண்டும். தப்பி கருப்பு சென்னாயை முன்ன விட்டு தம்பி கருப்பு.
இருக்கின்றது. அழகான இந்த வெள்ளம் மேலு கம்புகள் வாய்ச்ச வேண்டும். என் ஈட்டி எடுத்து குத்தி கிழிக்க வேண்டும். சாமியே பாவம். ஏண்டா, உன் ஈட்டில குத்துனா அந்த வெள்ளம் மேல கரிவோட அதான் தெரிச்சு ஓடிடுச்சு சாமி. அது எவ்வளவு பெரிய உயரம் இருந்தாலும் சரி, சங்கம் முதல்ல எட்டி பார்த்து கொடுக்கின்றது. நீ எப்படா சங்கம் போத பார்த்தாலும் இன்னைக்கு நீ சோகம் வரும்போதே தெரியும். எப்படா அந்த சங்கம் போத அடிச்சு நட்டுட்டே இந்த சங்கம் போத திரும்ப எப்படா பார்க்க போறோம். சங்கம் போத எப்படா சங்கம் போத பிரிக்க சங்கம் போத பிரிக்க போறா அப்படின்னு உனக்கு ஒரு கவலை. நான் அண்ணன் வந்து எதை சங்கம் போத பிரிக்கிறது சங்கம் போத பார்க்கலாம். ஊனா கொடி இருக்கு உண்டு கட்டி இந்த ஈச்ச அந்த முயலை பிடித்து ஈட்டி குத்தி ரத்தத்தை குடிக்கணும். சிங்கருக்கும் ஆசனத்தில் என்ன வெறி பக்கத்தில் நெருங்க முடியவில்லை. அக்கிரிச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறது. கருமாறு உருமாறு கைகளிலே சூடம் கொண்டு கண்கள் சிவந்து கடும் கோபமாக வந்து கொண்டிருக்கின்றாள். என்ன ஆச்சரியம்! முதல் காடைக்கு கண்ணி ஊத்த மாட்டவில்லை, கருங்குருவி கண்ணி ஊட்ட மாட்டவில்லை. மானாசதியை நீட்டிப்பட்ட ஒரு அழகான பெண் சிலையாக கருமாறி உருமாறி கொண்டு வருகின்றார். ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதை தாயாக பற்றவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? வெளியெடுத்து ஊஞ்சல் கட்டி தேத்த மரத்தடிகளே தாலாட்டு பாடட்டும். தாலாட்டு பாடினால் தாயுடைய கோபமெல்லாம் நின்றுவிடும். அப்படியே கட்டும். தம்பி, மலர்களை சேகரித்து வாருங்கள். தாய்க்கு தாலாட்டா பாடுகிறோம். தாயே, உமையவனே, உத்தம பக்தனே, உன் வாசகமே, என் நாடாளு பக்தனே, நாட்டை களஞ்சியமே, உன் ஆனாடு உன்னாடு அவரு எவ்வளோ சொல்லுவா தவறு பொண்ணாயிடுச்சா? இருந்தாலும் தாலாட்டு பாடக்கூடிய வேலைகளே தூணிகத்தை போட்டி தாயினீகன் மலரி தாயினாரிலோ வீசிக்கிட்டு பாட்டு படித்தோமே கேட்டு நீகன் மலரி ஆரிராரோ உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன். மக்கள் கவலை தீர்க்க வேண்டாமோ? தாயி ஆயி மகமாயி ஆயி உடையானவளே ஆயி மகமாயி
தாயோட கோரிக்கை இல்லைன்னா உமையவளே, இந்த தாயாகப்பட்டவள் ஏழு ஏழு திருமுகத்தை ஒருமுருவாக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் மீண்டும் சாமி இணைத்து இந்த ஏழு கிரகத்தை அவர் சரசேவித்து ஆட வைத்து பின்பு ஏழு கிரகத்தை ஒன்னாக்க வேண்டும். அப்படியாகட்டும் தம்பி. இந்த ஏழு கிரகங்களுக்கும் மீண்டும் அணுசக்தி வரவழைத்து ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆகையினாலே இப்பொழுது நாட்டு மக்களிலிருந்து சாமி அழைக்க போறோம், ஏழு கிரகத்தை ஒண்ணு சேர்க்க போறோம். அதனால கை தட்டுங்க, பெண்களை குலவு போடுங்க. நம்ம ஊர் தெய்வத்துக்காண்டி கரகத்தை எடுத்து ஆடட்டும். கரகத்தை ஒண்ணு சேர்த்ததே தாயை திருமுகத்தை திறந்து ஒரு நல்ல தாய் காட்சி அளிக்கும். அது அதனால ஜோர கை தட்டு போகல கை தட்டு. தாய் மகமாயி ஆதி பராசக்தி அம்பிகை ஈஸ்வரியை உத்தமி பத்தினி ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்து உன் அருளை காக்க வேண்டும். தாயே ஓடிவா ஆடிவா. தாய் எப்படி வந்து கொண்டிருக்கின்றாள்? குலவு போடுங்க. நாட்டமர் எல்லையிலே குடிகொண்ட என் முத்துமாரி உன்னை வருந்தி அழைச்சிடுமா வல்லவியே வருமம்மா வல்லவியே வருமம்மா எல்லையிலே குடிகொண்ட வல்லவரே வருமவரே
ஒன்பது ஆடி வந்து தெய்வம் கண்டிப்பா அந்த பந்தைக்கு ஆடி வருவான். கொஞ்சம் வாங்க, அவங்களை கொண்டு வாங்க. இந்த பெண்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் எதிர்த்து தம்பி தரும், எல்லாருமே எதிர்க்கு. எல்லாரும் கொஞ்சம் கை தட்டி ஆரம்பரம் செஞ்சு விசிறுவீங்க, குழு சத்தம் போடுங்க. அந்த தாய் கண்டிப்பா வருவா. முன்னாடி வாங்க, எல்லாம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் மாடி வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, மாடி வாங்க. வாங்க, எங்களுக்கு விடிஞ்சு போச்சு, நாங்களும் ஊருக்கு போக வேணாமா? ஐயா அப்பா, இந்த ஊர்ல மாதிரி பார்க்கல. கொஞ்சம் முன்னாடி வாங்க, அங்க நின்றுட்டா. சமயபுரம் மாரியம்மா, மாரியம்மா. தாயே, ஓடியா ஓடியா ஓடியா. தாயே, தாயனே சாய்ந்தது சமயபுரம், மந்தகிரணி சாய்ந்தது சமயபுரம், சாதித்தது என் தாய் கண்ணபுரம். சமயபுரம் சமயபுரம் மாரியம்மா சாதிச்சா கண்ணபுரம். அடே வேப்பிலை மாரியம்மா, தாய் நீ வேப்பிலை மாரியம்மா, இளையாத எல்லையிலே பத்தினியா. மாரியம்மா தாரியம்மா விளையாடும் பத்தினியே ஓடிவாம்மா. தாய் நீ அஞ்சு சட குச்சி வர, அஞ்சு சட குச்சி வர, உன் அழகு சட உங்களுக்கு சொல்லி நின்ற. அஞ்சு சிற நோண்டி வர நீ ஆடி வர குஞ்சு சிற அம்மா. அம்மம்மா அஞ்சு சடையே உனக்கு இப்பொழுது ஒவ்வொரு கரகத்து பேர் சொல்லும் பொழுது கரகம் இறக்கலாம். முன்னாடிதான் நீங்களாவது கரகத்தை சத்தம் போட்டாங்க. ஒவ்வொரு கரகம் பேர் சொல்லும் பொழுது அந்த கரகத்தை இறக்கணும். சரியா? முதல் கரகம், முதல் தெய்வம் நார்த்தாமலை முத்துமாரி. இந்த நார்த்தாமலை முத்துமாரி அம்மா யாருங்கிற ஒரு பக்கம் இல்லையா? தாய் உமையவளே நார்த்தாமலை முத்துமாரி உன்னுடைய முதல் கரகம். இந்த கரகம் தானா? சரி, அந்த பொண்ணு. இரண்டாவது கரகம் திருவப்பூர் மந்தையிலே குடிகொண்டு வாழக்கூடிய அன்னை திருவப்பூர் முத்துமாரி தாயுடைய கரகம். தாயே, இந்த திருவப்பூர் முத்துமாரி யாருன்னு காட்டு. சொந்தக்காரங்களா வந்து பண்ணிட்டோம். கை கோபம் இந்த பொண்ணுக்கு அம்மா பிடிக்கும். சொந்தக்காரங்க இல்லையா? ஏதோ பிடிச்சிக்கிங்க. மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்துமாரி தாயுடைய கரகம். இந்த இடத்துல இந்த கொன்னையூர் முத்துமாரி யாருன்னு மத்த கரகத்திற்கு கொன்னையூர் முத்துமாரி யாரு? அந்த அம்மா அப்படி நான்காவது கரகம் இருந்திரபெட்டி மந்தைகளை உருகொண்டு வாழக்கூடிய இருந்திரபெட்டி முத்துமாரி தாயுடைய கரகம். கொண்டு வா. அந்த அம்மாவை பிடிக்கணும். கூட யாரும் வந்தது? ஐந்தாவது கரகம் வைத்தூர் மந்தைகளை கொண்டு வாழப்பட்ட அந்த வைத்தூர் முத்துமாரி தாயுடைய கரகம். இதுல 3 பேர்ல வைத்தூர் முத்துமாரி யாரு? கொண்டு வா. ஆறாவது கரகம் கண்ணபுரத்தால் கருமாறி முருமாறி என்று சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய அந்த கண்ணபுரத்தால் தாயுடைய கரகம். இந்த கண்ணபுரத்தால் கருமாறியும் சமயபுரத்து முத்துமாரி
இந்த 2 பேருமே அக்கா தங்கைகள். இந்த 2 அக்கா தங்கைகள்ல இந்த கண்ணபுரத்தா கருமாரி ஆடு கொண்டு வந்து கட்டுக்கிறத இறக்குங்க. கொண்டு வா. அக்கா தங்க 2 பேருமே போட்டி போடுறாங்க. சந்தோஷமா போட்டி இறக்குறாங்க. இந்த அக்கா தங்கச்சி ஆட்டம் யாரா இருந்தாலும் சாமி கரகத்தை பேசும் போது வந்து இறக்கினா போதும். எங்களுக்கு கண்ணபுரத்தாலும் கருமாரியும் சமயபுரத்து முத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன். இது 2 கரகமும் சந்தோஷமா ஆட்டம் பட்டத்தோடு இறங்கணும். ஒரு கை தட்டுங்க பண்ணுங்க. கண்ணபுரம் வந்தகிலே தாயே கமல முத்துமாரி ஓடிடாமா. வாங்கம்மா வாங்க. இந்த 7வது கரகம் சமயபுரத்து முத்துமாரி சாந்தாவுனத்து சமயபுரம். எல்லாத்துக்கும் திருநது கொடுங்க. எல்லோரும் வாங்க. எல்லோரும் கருப்பசாமி கையில எல்லாத்துக்கும் எங்களை ஏன் எதற்காக அழைப்பீர்கள் என்று சொல்லுங்கள். மகிஷாசுரன் என்ற அரக்கனாகப்பட்டவன் பெண்கள் கற்பை சூறையாடுவதும் ஆண்களுக்கு துயரத்தை கொடுப்பதும் விளக்கமாயிருக்கு. இருந்தாலும் உங்க துணையோட அந்த மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழைத்து வந்து வரம் பண்ண வேண்டும். இதற்காகத்தான் உங்கள் இருவரையும் அழைத்தேன். ஆகட்டும் தாய். சாகா வரம் கேட்ட மகிஷாசுரனுக்கு நாம் இப்போது பெண்கள் கருப்பை சூறையாடுவதும் தாய் தங்கி என்ற கூற போறாமல் நாட்டு மக்களை துணைப்படுத்துகின்றார். அப்படித்தானே? அப்படியேதான். அண்ணனை அழிப்பதற்காக உங்களுக்கு பக்கத்துணை பாதுகாவலாக இந்த சின்ன கருப்பனையும் பெரிய கருப்பனையும் அழைத்திருக்கிறீர்கள். உண்மை. ஆகட்டும் தாயே, இன்று வாருங்கள். அண்ணன் எங்கு சொன்னாலும் சரி அண்ணனை அழைத்து வருகின்றோம்.